ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை கர்த்தர் இந்த காணொலியின் மூலமாக பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 1 யோவான் 2 அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பிரத்யேகமாக விசேஷமாக இது முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவராய் நாம் மாறினதனுடைய ஒரு நோக்கமே நித்திய ஜீவனுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பது. அதுக்காக தான் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுண்டு அவர் மூலமாக அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது அல்ல. நான் கிறிஸ்தவரை எனக்கு அற்புதம் செய்தார், அதனால் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், நான் வசனத்தை கேட்ட விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன் என்பது நல்லது தான். ஆனால் அதற்காக அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து நீ நித்திய ஜீவனுக்கு போகாதபடிக்கு நித்திய நியாய தீர்ப்புக்கு உன்னை நியமிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினாலே அவர் மூலமாய் நமக்கு ஜீவன் உண்டு என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. வாசிப்போமே. யோவான் 3 அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் 3 அதிகாரம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். முதலாவது காரணம் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும். அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவன் அடையணும் என்பதற்காக தான் அங்கே வச்சிருக்கிறார். அதனால் அன்றைக்கு மோசேயை கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வனாந்திரத்திலே கடிபட்ட பொழுது மோசே செய்து வைத்த அந்த சர்ப்பத்தினுடைய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது சிலையை அந்த விக்கிரத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அது ஒரு நிழலாக இருந்தாலும் நிஜம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்பதை அது தெளிவாய் நமக்கு புலப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆனால் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன். தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். ஆரம்ப காலத்திலே பரலோகத்திலே 3 காரியங்கள் இருந்தது. ஒரு ஆலயம், அங்கே வாசஸ்தலம், நியாயாசனம் என்ற ஒரு 3 பகுதி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பூமியிலே அதுதான் வைத்திருக்கிறது. அன்றைக்கு ஆராதிப்பதற்காக தேவன் தான் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் மூலமாய் அவன் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் செய்த ஒரே ஒரு காரியம், எசேக்கியேல் 15 அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்று சொல்லி. ஆனால் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் கண்களை மூடி ஆராதிக்க வேண்டும். கேருபீன்களும் சேராபீன்களும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. 2 செட்டைகளால் கண்களை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளுடைய கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதித்தார்கள் என்று சொல்லி பரலோகத்தில் இந்த காரியத்தை ஏசாயா புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் கண்ணை திறந்து பார்த்து தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுக்கு பின்பாக இருக்கிற அந்த மகிமையும் பார்த்தவுடனே தானும் இதே போல ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் என்ன செய்தான், அவன் இருதயத்திலே சிந்தித்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பேன், வடபுறங்களில் உள்ள பர்வதங்களின் மேலே என் ஆளுகையை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே சொன்னபடியினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட தூதனுக்கு வருஷங்கள் எத்தனையோ வருஷங்களை கொடுத்து அவன் மனம் திரும்புவான், மறுபடியுமாய் அவன் ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவோம் என்று சொல்லி தேவன் இரக்கம் பாராட்டினபடினாலே அவன் கடைசி வரை தெரியவில்லை. அதற்கப்புறம் தான் மனுஷனை படைத்தார், அவனை ஒருவனை படைத்தார். ஏன்னா அவன் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று சொல்லுங்க. அங்கே எல்லா காரியத்தையும் மனுஷனுக்கு ஆயத்தம் பண்ணி மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு ஏவாலயம் உண்டாக்கி அவன் மூலமாக எப்படியாகிலும் இது பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக
அந்த காரியத்தை செய்திருக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். பிறகு மனுஷனை சிருஷ்டித்தார், அதற்கப்புறம் பண்ணினார். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசி காலம் வரையிலும் ஜனங்கள் சீர்படவில்லை. அதுக்கப்புறம் 400 வருஷம் இருண்ட காலமாக இருந்தது. அந்த இருண்ட காலத்திற்கு பிறகு அந்த நிலைமை என்னவாக இருந்தது என்று சொன்னால், அந்த இருண்ட காலத்திலே அதற்கப்புறமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பித்தார். அவரை ஆண்டவர் அந்த நாளிலே பிறப்பித்தார். அவர் மூலமாய் தான், அவருடைய மரணத்தின் மூலமாய் தான் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்ற நிச்சயம் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவரை நமக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அங்கே கீழ்ப்படியாத ஒரே மனுஷனை கீழ்ப்படியாமல் என்ன வாசிப்போமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினால் அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் அங்கே தெரிய வருகிறது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் முழு உலகத்துக்கு வந்தது போல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு கீழ்ப்படிதலின் மூலம் தன் மரணத்தினாலே ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்றும் சொல்லி அவருடைய இரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியான காரியம் நடந்தது என்று சொல்லி இங்கே வேதத்தில் வாசித்தோம். எனக்கு விசேஷமாய் அருமையானவர்களே, அதனால தான் இந்த வசனம் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்கிற ஒரு காரியம். வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தையும் 12ஆவது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவும் திட்டவுமாய் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால தான் நல்லா கவனிங்க, குமாரனிடத்தில் தான் விசுவாசமாக இருக்கிறோமா என்பது மிக மிக அவசியம். நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த நமக்கு நித்திய ஜீவன் இந்த குமாரனில் உண்டு என்பதை கர்த்தர் தீவிரமாய் நம்ம வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்படி குமாரனை உடையவன் என்பது சொன்னார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படியாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தால், கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் நாம் கிறிஸ்துவை போல் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த நாளிலே இந்த யூடியூபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸுகளை எழுதுங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காக தேவனை துதிப்பதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். இந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நேரடி ஒளிபரப்பில் நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்வேன். ஏனென்று சொன்னால் 50 சப்ஸ்கிரைபாவது இருந்தால் தான் இது போட முடியும். இதை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் போடவில்லை. கர்த்தரா இந்த வசனம் எப்படியாக போகணும், நம்ம எங்கேயுமே போக முடியலையே, கூப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் வரோம், ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை செய்கிறோமே என்பதனுடைய ஆதங்கத்தில் போடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.